ஹாய், வெல்கம் டு லைவ் வித் சுஜி. இது எங்களோட குற்றாலம் ட்ரிப்போட டே 2. இதோட பார்ட் 1 வீடியோ நான் ஏற்கனவே என்னோடய ஃபஸ்ட் வீலாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ குற்றாலத்துலேருந்து தென்காசி வந்திருக்கோம். தென்காசியில் இன்றைக்கி திருவிழா, அதனால 5:45 மாஸ்க்கு பார்க்க வந்திருக்கோம். மாஸ் முடிஞ்சு நல்லா ப்ரேயர் பண்ணிடுச்சு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தென்காசிலே சாப்பிட்டாச்சு. தென்காசி நாங்கள் இருந்த சரௌண்டிங்லே இதுதான் ஒரு நல்ல ஹோட்டல்னு சொன்னாங்க. இந்த கோயில்கிட்ட இருந்துச்சு இந்த ஹோட்டல், ஆனந்த பவன்னு. பட் நாங்கள் சாப்பிட்டோம், ஆனால் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. பட் இதுவே அவங்க நல்ல ஹோட்டல்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப தென்காசியிலேருந்து குற்றாலத்துக்கு எங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ரூம் எங்களோட லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாத்வேல நடந்தாலே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. இந்த பக்கத்து ரூம்லலாம் சிக்கன் மட்டனுன்னு செமையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதில் கொஞ்சம் நேரம் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் பழைய குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். பழைய குற்றாலம் கொஞ்சம் தூரம், அதனால நாங்கள் காரில் தான் போனோம். போய் ரீச் ஆகிட்டு கீழே பார்க்கிங்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கே ஆட்டோவும் அவைலபிளாக இருந்துச்சு. பட் ஆட்டோவுக்கு போகிறதுக்கு 200 ருபீஸ் கேட்டாங்க. நாங்கள் மாங்காவும் வாட்டர்மெலனும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறி கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துக்கு ஏறி போய் பார்த்தா அங்கே ஃபால்ஸில் தண்ணியே விழலை. அங்கே விழுற தண்ணியை கம்பேர் பண்ணுறப்போ எங்கள் பாத்ரூமில் கூட ஷவரில் நல்லா நிறைய தண்ணி விழும்போ அந்தளவுக்கு தண்ணிச்சு. பட் அங்கேயே அவ்வளோ கூட்டம் குளிச்சுட்டு இருந்தாங்க. எப்படிட்டா எந்த தண்ணியில் குளிக்கிங்க அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் குளிக்காமலே இறங்கி ரொம்ப தாகமாக இருந்தனால நாங்கள் பதினி வாங்கி குடிச்சிட்டு வர்ற வழியிலேயே ஒரு மரத்துக்கடியில் எனலாப்பில் நாங்கள் ஷீட் வரித்து அங்கேயே உட்காந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றலாம் நீ எல்லாம் செட் பண்ணிவிட்டு எங்களோட இன்னொரு அத்தை மாமா ஃபேமிலியும் எங்களை கூட ஜாயின் பண்ணிட்டாங்க எங்களோட லஞ்சுக்கு. நாங்கள் எந்த ட்ரிப் போனாலும் வீட்டிலேருந்து ஐஸ் பாக்ஸில் கொஞ்சம் மீன் இறால்லாம் எடுத்துகிட்டு தான் எப்பவும் போவோம். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு போனோம். மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்குன்றனால ஈஸியாக அப்படியே எடுத்து போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கலான்னு இந்த ஃப்ரை பேனு, இந்த சின்ன கேஸ் அடுப்புலாம் எப்பவுமே கொண்டு போயிடுவோம். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு சைடு இந்த ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை வரப்போவே புலாவ், பீஃப் கறி, சிக்கன் எல்லாமே செஞ்சே கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே சாப்பாடெலாம் வச்சுருக்கிறத பார்த்து குரங்கு வர ஆரம்பிச்சிட்டு குரங்கு மேலே நின்ன உடனே எங்களோட மாமாலாம் இன்னொரு சைடு அதை கம்பு வச்சு விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஒரு பக்கம் ஒரு ஆள் அந்த வேலையும் பார்த்து கொண்டு தான் இருந்தாப்புல. இந்த சைடு எங்கள் அப்பா எங்களுக்கு சூடாக கனவாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். எல்லோரும் கூடி உட்காந்து ஜாலியாக கதை பேசிக்கிட்டே சிரிச்சிட்டு ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லா சாப்பாடையும் நடுவில் வச்சு சுற்றி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற ஒரு தனி சுகம் அது. எல்லா டைமும் இந்த சான்ஸ் எங்களுக்கு கிடைக்காது, எல்லாருக்கும் லீவ் அமையணும். பட் தென்காசியில் திருவிழா யூஸ்வலாக குவார்டர்லி லீவோடு தான் வரும். ஸோ இது வருஷம் நாங்கள் போகிற ஒரு மேண்டேட் ட்ரிப்பாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நாங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். புலாவ், தந்தூரி சிக்கன் கறி, பீஃப், முட்டை அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்ல சாப்பாடும் நல்ல ஃபன்னாக இருந்தால் எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த பாட்டு பாடுவாங்க. நாமும் சேர்ந்து பூசிப்போ வீவல்லா 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 ஓ வீவல்லா 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 ஓ வீவல்லா கம்பனி. ஆக்சுவலாக நாங்கள் ஷீட் விரித்து வெளியே தான் உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம். பட் நாங்கள் உட்காந்த உடனே நல்ல மழை விழுந்துருந்துச்சு. இந்த பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தவங்க தான் எங்களுக்கு இங்கே சாப்பிடுங்க, இங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது ஒரு காட்டேஜ். பட் அப்போ அங்கே ரெண்ட்டுக்கு யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருந்தனால எங்களை அங்கே உட்காந்து சாப்பிட விட்டாங்க. அப்புறம் நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. எங்கள் மாமா, என் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவனை ரொம்ப சொல்ல நம்ம பின்னாடி நிற்கிறாங்க. நல்ல ஆட்டம் பாட்டம்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் 5 ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த
பனம்பழம் விற்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு இயற்கையை ரசித்து கொண்டே நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் 5 ஃபால்ஸ் பார்க்க. 5 ஃபால்ஸில் தண்ணி எப்படி இருக்குமோ, கூட்டம் எப்படி இருக்குமோ எதுவுமே தெரியலை. சரி, நாங்கள் இருக்க போகிறது இந்த 2 டேஸ் தான். கிளம்பி போயாச்சு 5 ஃபால்ஸுக்கு. அங்கே பார்த்தா 5 ஃபால்ஸில் நல்ல தண்ணி விழுந்துச்சு. பட் அதுக்கு ஈக்குவலாக செம்ம கூட்டமாக இருந்துச்சு. போலீஸ் லைனில் இருந்து க்யூவில் தான் விட்டாங்க குளிக்க. நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் குளிக்க முடியாது. அவங்க சொல்கிற டைமிங் தான் கரெக்டாக, அவங்க சொல்கிற டைமிங்க்குலாம் குளிச்சுட்டு வரணும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜென்ஸுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பட் லேடிஸ்க்கு ரொம்ப க்யூவில் கரெக்டாக தான் விட்டுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த அல்வாவோட சிறப்பம்சம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்படி தொட்டு இழுத்தனா அல்வா என் கையோட வருது. இதுதான் அல்வாவோட கன்சிஸ்டன்சியானு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா குளிச்சு 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் பபாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புற நேரமும் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சண்டே ஈவினிங் நாங்கள் செங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஃபேமிலி எங்களை ஸ்டேஷனுக்கு சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்க. அடுத்த வீலாகில் நம்ம பார்ப்போம். அன்டில் தென் பபாய்.